அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா யார் இந்த விஜயகாந்த் சீரீஸ்ல 7ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். இதுல நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார் டைரக்டரை பத்தி தான். அப்படி ஆர்வி உதயகுமாருக்கும் விஜயகாந்துக்கு என்ன சம்பந்தம், எத்தனை நாள் அவங்க தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இதுல பார்க்க போறோம். ஸோ ஆர்வி உதயகுமாருக்கு விஜயகாந்துக்கு அறிமுகமானதே ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு படத்துல தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் திரைப்பட கல்லூரியிலிருந்து நிறைய மாணவர்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் கம் ப்ரொடியூசர் ஆபாவானன் அவர்கள். ஆபாவானன் டைரக்ஷன் ப்ரொடியூசிங் மட்டும் இல்லாம அவரோட படங்கள் நிறைய படங்களுக்கு அசோசியேட் மியூசிக் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் திரைப்பட கல்லூரியிலிருந்து வெளியே தி மர்டர் மிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்தை இயக்கி இருக்காரு திரைப்பட கல்லூரியில படிக்கும் போதே. ஸோ அது அந்த திரைப்பட கல்லூரியை விசிட் பண்ற பல டைரக்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்திலேயே ஷார்ட் பிலிம் எடுத்தவர். ஸோ அவரை பத்தி நாம தனியா பேசலாம். ஸோ அவர் அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை கதையாக்கணும், திரைப்படமாக்கணும், ஒரு பெரிய லெவல் படமாக்கணும், சினிமா ஸ்கோப் படமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பல ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு ஏறி இறங்குறாரு, பல நடிகர்களுக்கு போய் வாய்ப்பு கேட்கிறாரு, யாருமே தரல. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ராவுத்தர் பிலிம்ஸுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சந்திக்க பார்க்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கிறப்ப இப்ராஹிம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரி அப்படின்றாங்க. அவங்க சொன்ன ஐடியா பாத்தீங்கன்னா 7 நாள்ல ஒரு சினிமா ஸ்கோப் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே விஜயகாந்த் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. 7 நாளைக்குள்ள ஒரு சினிமா ஸ்கோப் படம் எப்படி இவ்வளவு தூரம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பயங்கர டெக்னிக்கலா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆபாவானன். ஸோ அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் 74 நாள் கால் ஷீட் தரேன், நீங்க நல்லபடியா அந்த படத்தை எடுத்து முடியுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட படம் தான் ஊமை விழிகள். அந்த படத்தை பத்தியே நான் தனியா நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதை பேசுறப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஸோ அந்த ஊமை விழிகள், செந்தூர பூவே, அதே மாதிரி உழவன் மகன், இந்த 3 படங்கள்லையுமே ஆபாவானனுக்கு அசோசியேட் டைரக்டரா ஆர்வி உதயகுமார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் திரைப்பட கல்லூரியில ஆபாவானனுக்கு அடுத்த செட், அவரோட ஜூனியர். ஸோ அப்படி இயக்கிட்டு அவரோட அசோசியேட் டைரக்டரா இருந்துட்டு இருக்கிறப்ப விஜயகாந்துக்கு அவருக்கும் நல்ல அறிமுகம் கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட முதல் படத்தை அவர் விஜயகாந்தை வச்சு இயக்கல. அவர் போனது பிரபு கிட்ட. பிரபு கார்த்திக் 2 பேரும் இணைந்து நடித்த உரிமை கீதம் தான் ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்ண முதல் படம். அதையும் நான் எங்க பக்கத்து ஒரு பெருந்தலைவர் விஜய் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். அந்த படத்துல பொன்மானே நெல்லடிங்கிற பாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ அந்த படத்தை பத்தி பேசுறப்ப இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி பேசுவோம். ஸோ இப்ப டைரக்டர் உதயகுமாரை பத்தி பேசணும்னா அந்த ஃபர்ஸ்ட் படமான உரிமை கீதம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே, இன்ஃபேக்ட் அதுக்கு சர்டிபிகேட் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகி அது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவரோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதியும் முன்கூட்டியே வந்துருது. ஸோ படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம திருமணம் செஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண தேதியை கூட கொஞ்சம் தள்ளி போடுறாரு. ஆனா சனி நம்ம வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் அவர் வீட்லயும் உட்கார்ந்து இருக்குது. என்னன்னா அவர் தள்ளி போட்டிருந்த தேதியை தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு நேரம் அவருக்கு அமைஞ்சிருது. ஸோ அந்த இது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுல எல்லாம் தாமதமானதுனால சரின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல ஒரு 2500 ரூபா பணத்தோட அவர் பொண்ணு எடுத்தது பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சொந்த ஊரான பண்ணைபுரம். ஸோ அவரோட கல்யாணமும் அங்கதான் நடக்குது. ஸோ அந்த பண்ணைபுரம் கிராமத்துக்கு பஸ் ஏறி போயிடுறாரு. இவருக்கு ஏற்கனவே பழக்கமான அவரோட ஹீரோஸ் கார்த்திக், பிரபு, இல்ல விஜயகாந்த் யாருகிட்டையுமே தன்னோட கல்யாணத்தை பத்தியே சொல்லாம ஒரு குற்ற உணர்ச்சியோடவே ஊருக்கு போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை கேள்விப்பட்ட விஜயகாந்த் எப்படி அவன் நம்மளுக்கு பத்திரிக்கை கூட வைக்காம நம்ம கிட்ட சொல்லாம கூட போனான், அவன் ஏன் இப்படி பண்ணான் ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராவுத்தர்ட்ட சொல்றாரு, டேய் நம்ம கம்பெனி வண்டி ஒரு 4-5 வண்டியை எடுத்து டிரைவர் போட்டு ஃபுல்லா பெட்ரோல் ஃபில் பண்ணி அவன் கல்யாணத்துக்கு அனுப்பிவிடு. ஒரு வாரம் 10 நாள் அவன் கல்யாணம் முடிஞ்சு எப்போ உதய் வேண்டான்னு சொல்றானோ அப்ப கொண்டுட்டு ரிட்டனு அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கல்யாண மண்டபத்துக்கு போய் அவர் உதயகுமார் அவரோட கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இவங்க
இப்படி ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ல இருந்து இவ்வளவு வண்டிகள் வந்திருக்குதுன்னு கேட்டவருக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சி. இப்படியுமா ஒரு மனுஷன் இருப்பாரு, அவர் படத்தை நாம ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணல, அவர் ஒர்க் பண்ண படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்திருக்கோம், இன்னும் நம்மளோட ஃபர்ஸ்ட் படம் கூட வெளியே வரல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட கல்யாணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு கேப்டன் அப்படின்னு சொல்லி அப்பவே ஆச்சரியப்படுறாரு. அதே மாதிரி வந்துட்டு அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3-4 நாள் கழிச்சு வந்துட்டு சென்னையில ரிசப்ஷன் வைக்கிறாரு. அந்த ரிசப்ஷனுக்கு வந்து ஆளா வந்து வரிசையிலேயே உட்காந்து மணமக்களை வாழ்த்திட்டு அவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே நிறைகுறைகள் எல்லாம் கேட்டு அவரை நல்லபடியா வாழ்த்திட்டு வர்றாரு கேப்டன். ஸோ இந்த ஒரு பெரிய மனசுதான், இந்த உயர்ந்த உள்ளம் தான் வந்துட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் நாம இவ்வளவு தூரம் அவரை பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஸோ அப்படி வந்துட்டு ஆர்வி உதயகுமாரோட கல்யாணம் முடிஞ்சு அவரோட ஃபர்ஸ்ட் படம் வருது. அதுக்கடுத்து வந்துட்டு சத்யராஜை வச்சு புதிய வானம்னு ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை வச்சு மறுபடியும் கிழக்கு வாசல்னு ஒரு படம் பண்றாரு இளையராஜா மியூசிக்ல முறையா. ஸோ அந்த படம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டு இருந்த ராவுத்தர் விஜயகாந்த் வந்துட்டு என்னையெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டா கேட்க போய் அதுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து ராவுத்தர் பிலிம்ஸுக்கு ஆர்வி உதயகுமார் வராரு. வந்துட்டு ராவுத்தர் கிட்ட ஒரு கதை சொல்றாரு. இந்த படத்தோட கதை வந்து கேப்டனுக்காக நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம்னு கிடையாது, ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா வந்துட்டு அவர் தோல்ல துண்டு போட்டாருன்னா பஞ்சாயத்துக்கு போறாருன்னு அர்த்தம், இடுப்புல துண்டை கட்டினாருன்னா கோயிலுக்கு போறாருன்னு அர்த்தம், அப்படி துண்டை எடுத்து வச்சாருன்னா பட்டையை கிளப்ப போறாருன்னு அர்த்தம். இதுதான் அந்த கேரக்டரோட பேசிக் கேரக்டரிஸ்டிக், இதுதான் அந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி ராவுத்தர்கிட்ட சொல்றாரு. ராவுத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கேப்டன் கிட்ட அவர் சொல்றாரு. உடனே கேப்டன் கிட்ட ஆர்வி உதயகுமார் போய் கதை சொல்ல போறாரு. அவர் கேட்டார்ல, இப்ராஹிம் கேட்டார்ல, விடு நான் வந்து நடிச்சு கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கதையை பத்தியே கேட்காம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்புறமா இவர் கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தோட கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு கேரக்டர். ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன், விளைஞ்சொலைமா எப்பவுமே கதர் வேட்டி சட்டை துண்டோட தான் இருப்பாரு. நார்மலாவே வந்து கேப்டன் வந்து சினிமாவில் மட்டும்தான் பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு சூட்டு எல்லாம் போட்டிருப்பாரு. வெளியில எங்க போனாலும் அவரை வந்து நம்ம வெள்ளை வேட்டி சட்டையில மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு எளிமையான மனிதர் உண்மையிலேயே. இந்த படத்துலயும் அதே மாதிரி காட்டின உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா வந்து இந்த படத்துல வந்து முதல்ல ஃபைட்டே இல்லாம தான் ஆர்வி உதயகுமார் ரெடி பண்ணியிருக்காரு. என்னப்பா என்ன போய் ஃபைட்டே இல்லாம இந்த படத்துல வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த படத்துல ஆரம்பத்துல ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டுன்னு கேப்டனுக்காகவே சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் வந்து படத்துல இன்னும் பெரிய பலத்தை தான் கூட்டுச்சு. அந்த மாதிரி வந்து அந்த படம் தயாராகுது. அந்த படம் தயாராகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வி உதயகுமார் சொல்றாரு. என்னன்னா வந்துட்டு அந்த படம் நடிக்கிறதுக்கு இவங்க ரெடி பண்ணிட்டு இருந்த சமயத்துல வந்துட்டு கேப்டன் வந்து பரதன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நைட் டைம்ல கோயம்புத்தூர் அவினாசி ரோடு அன்னையிலிருந்து இன்னை வரையிலுமே வந்து ரொம்ப ஒரு டிராபிக்கான ரொம்ப பிஸியான ரோடா தான் இருக்கு. சென்னையில எப்படி மவுண்ட் ரோடு இருக்கோ அந்த மாதிரி. ஸோ அவ்வளவு பிஸியான ஒரு ரோட்ல நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு ஃபைட் சீன்ல நடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங்க்கு வராரு சின்ன கவுண்டருக்கு. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் முந்தின நாள் ஃபைட் பண்ணதோட களைப்பு, தூக்கம் கட்டதோட களைப்பு எல்லாம் சேர்ந்து அவர் கண்ணெல்லாம் செவந்து போய் முடியெல்லாம் பரபரன்னு பரட்டத்தலை விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து நிக்கிறாரு. வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வந்து ரூம்ல இவர் போய் டைரக்டர் தட்டி எழுப்பி இருக்காரு. டைரக்டரையே வந்து ஒரு ஹீரோ வந்து இப்படி தட்டி எழுப்புறாரு அப்படின்னு அவரோட ஆர்வத்தை பார்த்து அவர் ஆர்வி உதயகுமார் மெய்சிலுத்து போனாலும் வந்துட்டு நம்மளோட கேரக்டருக்கு வந்து இவரோட இப்போதைய உடம்பு கண்டிஷன் சரிப்பட்டு வராது, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குது, இப்படி முடியெல்லாம் அடங்காம இருக்குது, இந்த மாதிரி நாம கேரக்டரைசேஷனே பண்ணலையே, இவரை எப்படியாவது சம்மதிக்க வச்சு கொஞ்ச நேரம் தூங்க வச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் கேப்டன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் தரேன், ஒழுங்கா படுத்து தூங்குங்க, அதுக்கப்புறம் நாம படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்னன்னு புரியாம கேப்டனும் இருக்கிறாரு. காலையில 5 மணிக்கு வந்தவர் வந்து காலையில 10-10:30 வரையிலும் படுக்க வச்சிடறாரு. எப்படின்னா வந்துட்டு தலையில எல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா தலையெல்லாம் தண்ணியெல்லாம் போட்டு நல்லா படிய வாரி அந்த தலையில ஃபுல்லா துண்டை கட்டி நல்லா அமைதியா தூங்குங்கன்னு சொல்லி ஒரு 5 மணி நேரம் தூங்க வச்சிடறாரு. தூங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து முடியும் படிஞ்சு வந்திருக்கு. அவரோட கண்ணு வந்துட்டு அந்த சிவப்பெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் வெள்ளையா நல்லா நார்மலான கலருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து டைரக்டர் அப்பாடா இப்பதான் நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. அப்படி எடுக்கப்பட்ட சின்ன கவுண்டர் படம் வந்துட்டு
அதுக்கு முன்னாடி அவர் நடித்த பல படங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையம்சம், ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டுட்டு வந்து விஜயகாந்துக்கு கொடுத்த படம். என்னன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் நடித்த எல்லா படங்களுமே வந்து மேக்சிமம் ஆக்ஷன் ஓரியன்ட் தான். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வைதேகி காத்திருந்தால் மட்டும்தான் வந்து அதற்கு முன்னாடி அவர் நடிச்சதுல கொஞ்சம் அமைதியா நடிச்சிருப்பாரு. ஈவன் அம்மன் கோயில் பிறக்காலையில கூட வந்து நிறைய சண்டை போடுவாரு, நிறைய ஹீரோயின் கூட எல்லாம் வந்து சண்டை போடுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா வந்து இந்த படம் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அமைதியா ஒரு சிரிச்ச முகமா சாந்தமான முகமா வந்து கேப்டனை காட்டியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சில சீன்ல எல்லாம் வந்துட்டு கேப்டன் பண்ற காமெடியை வந்து ரொம்ப நம்மளே உளுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்து சுகன்யாவுக்கும் மனோரமாவுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும், சின்ன சின்ன சண்டை. அதையெல்லாம் மீறி வந்து விஜயகாந்த் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாரு. அப்ப வந்து சுகன்யாவும் மனோரமாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குதுன்னே இவர் புரியாம சிரிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க சிரிங்க கேப்டன், வானத்தை பார்த்துட்டு ஏதாவது சிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உதயகுமார். ஸோ அதை கேட்டுட்டு எதுக்குப்பா உதய் இப்படி சிரிக்க சொல்றாரு, சிரிங்க சார் அப்படின்னு சொன்னதை அவர் ஏன் எதுக்குன்னு மறுபடியும் கேட்காம அவர் பாட்டுக்கு நடிச்சு கொடுத்துட்டு போறாரு. ஆனா இன்னைக்கும் நாம அந்த படத்தை பார்த்தோம்னா வந்து அந்த சீன்ல நம்மளை மறந்து நாமளே சிரிப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியான சீனா அது அமைஞ்சது. அதே மாதிரி வந்துட்டு சுகன்யா தொப்புள்ள பம்பர ஓடுற சீனும் வந்துட்டு அந்த காலத்துல மிகப்பெரிய சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் வந்துட்டு அந்த சீனுமே வந்து ரொம்ப காமெடியா இருக்கும். இப்படி நிறைய காமெடிகள் படத்தோடவே வந்திருந்தாலும் வந்துட்டு சென்டிமெண்ட்டுக்கும் பஞ்சமே இல்லாம உருவாக்கப்பட்டது அந்த படம். ஸோ அப்படி வந்துட்டு கேப்டனோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுல பத்தி ஆர்வி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்ட நான் போனாலுமே வந்துட்டு அவங்களோட ஃபுல் ஒர்க்கை வாங்கிட்டு அதே மாதிரி வந்து லைஃப் டைம் அவங்க நினைச்சு பார்க்குற மாதிரி ஒரு படம் கொடுக்கறதா என்னோட வழக்கம். அப்படிதான் வந்து கேப்டனுக்கு இந்த சின்ன கவுண்டர் படம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்துல வந்துட்டு கேப்டனுக்காக ஆர்வி உதயகுமார் எழுதி இளையராஜா மியூசிக் போட்டு அவரே பாடின ஒரு பாட்டு தான் வந்து இன்னை வரையிலுமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட, இறந்த நாள் அன்னைக்கும் கூட, இன்னை வரையிலுமே வந்து அவரோட கேரக்டர், ஒரிஜினல் கேரக்டர் பறைசாற்றும் விதமாவே வந்து அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. அது என்னன்னா வந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படிங்கிற பாட்டு தான். ஸோ உண்மையிலேயே வந்து ரியல் லைஃப்லயுமே வந்து அந்த வானம் போல, வானம் வந்து எப்படி நம்மளுக்கு யாரு என்னன்னு பார்க்காம வந்து எல்லாத்துக்கும் சமமான மழையை கொடுத்து நம்மளை வந்து வாழ வைக்குதோ அதே மாதிரிதான் வந்து சினிமா உலகத்திலேயும் சரி பொதுமக்கள்லயும் சரி யாருமே வாடாத அளவுக்கு ஒரு நல்ல வள்ளலா வாழ்ந்து எல்லாத்தோட கஷ்டத்தையும் போக்குன ஒரு நிஜ உலக கர்ணன் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவரை பற்றி இன்னும் பேசுவோம் அடுத்த எபிசோடுகள்ல. நன்றி.